ஸோ கடக ராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அவருடைய ரிலேஷன்ஷிப்பில் பணம் சார்ந்து ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆல்ரெடி அதுதான் பிரச்சனையாக இருக்குது எங்கள் 2 பேரும் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது 10th 2+1 போகிறீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் கொஞ்சம் வேலை சுமை வேலை பளு அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கான பதிவு என்ன, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 30 நாட்கள் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, உங்க ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா டாரோ கார்டு மூலமா நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க. உங்க ராசிக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது, சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பரா சிறப்பா அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டாரோ கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடகராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு தான். கடகராசிக்கு அடுத்த 30 நாட்கள், கடகராசியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாருக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத டாரோ கார்டு ரீட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை இந்த நேரத்தில் பார்க்க வச்ச பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ஸோ இப்போ நம்ம கடக ராசிக்கான அடுத்த 30 நாட்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கடக ராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களை கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில். நீங்கள் டெம்பரவரியாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், அது பெர்மனெண்ட் ஆகணான்னு எனக்கு தெரியல, அதற்கான அதிர்ஷ்ட காற்று வாய்ப்பு எனக்கு திரும்பமாக தெரியல அப்படின்லாம் ஒரு கேள்விகளோடு இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 30 நாட்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ உங்களால் பெர்மனெண்ட்டாக ஆகிட முடியும் அதனுடைய ஜாபில். சில பேர் கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாபே டெம்பரவரியாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்த 30 நாட்கள் நீங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆகிடும், கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொன்று, தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலில் இருக்கிறவங்க உங்களுடைய சேவிங்ஸை தொழிலில் போட்டு முடக்கிட்டேன், எனக்கு அதனுடைய அவுட்கமே இன்னும் வராமல் இருக்குது, ப்ராஃபிட்டே வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுடைய தொழிலை கண்ணும் கருத்துமாக கண்டிப்பாக செய்யும் போது நீங்கள் சேவிங்ஸை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதனுடைய ப்ராஃபிட் உங்களுக்கு அதுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வரக்கூடிய அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை. அதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக கொண்டு போனீங்கன்னா, டிட்டர்மினேஷனோடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த அவுட்கம்மை எடுக்க முடியும், நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம்மை. ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பணம் சார்ந்து ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆல்ரெடி அதுதான் பிரச்சனையாக இருக்குது எங்கள் 2 பேருக்குள்ளே அப்படின்னா, அந்த பிரச்சனை சுமூகமாகும். ஸோ ஆனால் அதுக்கு நீங்கள் தான் மெனக்கெடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டிங்கன்னா கண்டிப்பாக சுமூகமாகும்.
ஆனால் அப்படிலாம் இல்லை, நல்லா தான் போகுது, பணம் ரீதியான எந்த டீலிங்ஸோ இல்லை எங்களுக்குள்ள அப்படின்ற போது அடுத்த வரக்கூடிய 30 நாட்கள் பணத்தை பேஸ் பண்ணி உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சில மனக்கசப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா, இன்கேஸ் உங்கள் பார்ட்னர் விட்டு கொடுத்து போகலனாலும் நீங்கள் கொஞ்சம் இமோஷ்னலாக விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா, ஸோ தேவையில்லாத பாதிப்புகளை நீங்கள் தவிர்த்துடலாம் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் உங்கள் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க பணம் ரீதியாக. ஸோ அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து. ஸோ அதற்கான விஷயங்களும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க, ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பணம் ரீதியான விஷயங்கள்லாம் சுமூகமாக போகும். மறுபடி நல்லா போயிட்டுருக்கு, பணம் ரீதியான டீலிங்லாம் இல்லைன்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாலும், அவங்க கேட்டு உங்களால் செய்ய முடியலனாலும் அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதத்தில் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. கடக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, உங்களுடைய குருவினுடைய கம்ப்ளீட் ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் வழிகாட்டலும் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகுது அடுத்த 30 நாட்கள். நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது 10th to +1 போகிறீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிப்பீங்க. ஆர் வந்து யூஜி பண்ணுறவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு இருக்கீங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஒரு ஐடியாலஜியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய குருவினுடைய வழிகாட்டுதல் ஆர் உங்களுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அக்கா, ஸோ இவங்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக அடுத்து நீங்கள் உங்களுடைய படிப்பில் என்ன பண்ணலாம், எந்த படிப்பை மேற்கொள்ளலாம், எது உங்கள் ஃப்யூச்சருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இதில் எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு அவங்க மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ரொம்பவே கடின உழைப்பு போட்டிருக்கீங்க படிப்பில், நல்ல ரிசல்ட் வருமா தெரியல அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல விதமான ரிசல்ட்டும் கூடவே வாய்ப்புகளும் வரும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் கொஞ்சம் வேலை சுமை, வேலை பளு அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ நிறைய உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றவங்களாம் வந்து செய்யக்கூடிய வேலையை கூட உங்கள் தலைமையில் கட்டிடுவாங்க. நீங்கள் நல்லா செய்வீங்க, திறமையாக செய்வீங்க, இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு அதிகப்படியான வேலைகளை கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்களுடைய வீடாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஸோ பர்ஃபெக்டாக செஞ்சு உங்களுக்கான ஒரு பேரை தக்க வச்சுப்பீங்க. அப்போ உங்களுக்கான பேரை தக்க வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய வகையில் இந்த அடுத்த 30 நாட்கள் இருக்க போகுது. ஸோ உடம்பையும் பார்த்துட்டு உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுடைய மத்தியில் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கடகராசி அடுத்த 30 நாட்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பணம் சார்ந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஆழ் மனதில் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனும் தெளிவற்ற தன்மையும் ஒரு விதமான பய உணர்வும் இருந்திருக்கும். அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு கிளியர் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். தெளிவான ஒரு சிந்தனை ஏற்படும். இதுதான் நம்ம பண்ணணும், பணம் சார்ந்த விஷயங்களில் இது தாண்டி வேறு எதுவும் பண்ணக்கூடாது, இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட்டுக்கு வந்து வருவீங்க. இது அடுத்து 30 நாட்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ ஓவரால் கடகராசி அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஓவரால் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ நிதானமாக பொறுத்திருந்து அண்ட் செய்யக்கூடிய வேலைகளை ரசித்து பிடிச்சி செஞ்சிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்கும். அப்போ அடுத்த 30 நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது 6 மாதத்தில் உங்களுக்கு அதனுடைய வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். அந்த வெற்றி எல்லாரும் கொண்டாடக்கூடிய வெற்றியாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்காக இங்கே வருது. டேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும்
ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ள பதிவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும், உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாரா மேமை நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும், இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல, டேட் ஆஃப் பர்த் இல்லை, இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும், பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டேரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது. அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.